ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி கிட்டத்தட்ட பல கிராமங்களுக்கு இந்த தண்ணி மூலம் தான் போகுது. இங்கே பாருங்க, இந்த தண்ணி தானே நவகிரிந்தாடா வருது. கிட்டத்தட்ட நிறைய கிராமங்களுக்கு இந்த வயல்வெளிகளுக்கு இந்த தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கொண்டிருக்கு. ஆனால் அப்படி தண்ணி திறந்துருக்காங்க. நாங்கள் வீடியோ எடுத்து வந்தேன், அப்படியே யதார்த்தமாக வந்து எடுத்த வீடியோ தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் போச்சு. நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது தான் பார்த்தோமா இல்லை இந்த தும்மங்கனி ரோடு தான் அப்படித்தாங்க. இதிலேருந்து அப்படியே திக்கோட அடுத்தது எங்கே 39 நீங்கள் போகலான்ட்டு ஒரு அம்மாட்ட கேட்ட போகமுட்டாங்க. எனக்கு சரியாக தெரியாது எந்த இடத்துல நிற்கணும்னு சரியாக தெரியுது இல்லை. ஒருக்குள்ளே வந்து நிற்க பார்ப்போம். மெயினுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்காண்டு அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே முந்திரி மரம் கிடந்தது. அப்புறம் ஏதோ ஆட்டையை போட்டு வந்திருக்கான். கருங்காயம் சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் ஒன்று பார்ப்போம். முந்திரி மரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் தான், ஆனால் கருங்காய் இன்னும் பழக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்கு பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். என்ன குறையடி போகுதா? சரியா வந்து எங்கே ஏறிக்கன்னு தெரியல. ஃபுல்லாக காடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. தெரிஞ்சாக்கள் முன்னைக்கே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே வாழை தோட்டத்துக்கு தண்ணி இல்லையா, இல்லை எப்படி காஞ்சி போய் கிடக்கு ஃபுல்லாக? என்ன வரடா இது? கதலி இல்லை, இது இதர மாதிரி இருக்குது பார்க்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கேயோ வீட்டு திட்டம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வீட்டு திட்டம் இது. இதர எங்கேயோ சவுக்காலை கிட்ட வந்து ஏறிக்கு. சரியா என்ன மாட்டுக்கொட்டு வண்டியெல்லாம் இருக்குது? என்னது சொல்லிச்சுக்காங்களோ? சரியா சவுக்காலை கிட்ட வந்து ஏறிக்கணும் சொன்ன மாதிரி. பத்த காடுறா அப்படியே, காடு ஃபுல்லான. அக்கா மாலையில் கையை வச்சு போறா. மாலையை பிச்சுட்டு எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது, உங்களை பார்த்தா தெரியல தம்பி. இந்த ரோட்டில் போனா முப்பத்தொம்பதாம் பார்க்கும். இது தவறு பூ சந்திக்க போயிருது. எங்கே போய் ஏறுது இல்லை, நான் போகுது ரோட். இங்கே பாருங்க, யானை காவலுக்கு நிற்குது. எங்கே இந்த இருக்கு தண்ணிக்குள்ளே தானே போய் நிற்க முழுதும். ஆனால் அது பழுக்கலை. சோப்படிச்சு இல்லை, கருப்பாகணும். எத்தனை இன்ச்சங்க வட்டி பண்ணாங்க. இங்கே வேறு என்னடா ராஜா பகதூர் மாதிரி படுக்கிங்க முழு பேர் ரோட்டில் நடந்து. ஓடுறோம் ஓடிக்கொண்டே இருக்குன்னு எங்களுக்கு அந்த இலக்கு வந்து சேரல ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பாலம் போட்டிருக்கானுங்க. இங்கே இருக்கு இந்த வயல் எப்படி இருக்குண்டு ஃபுல்லாக விதைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூத்துருக்கிறது இல்லைடா அப்புறம், அது வெள்ளை பூத்துருக்கு. என்ன சாமா அது? ஓ என்ன இன்னும் வந்து இடம் சேரலையாடாப்பா? இன்னும் வந்து நம்மளோட இடம் வந்து சரியாக வந்து சேரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த வார தண்ணியை அப்படி பின்தொடருவோம், எங்கே போய் சேருதுன்னு பார்ப்போம். தண்ணியில் பட்டு வர காற்றை பார்த்தீங்கன்னா சரியான குளிமையாக இருக்குது, குளிருது, நல்லா இருக்குது, குளிர்மையாக இருக்குது.
யாராப்பா அது நமக்கு ஃபோன் அடிச்சு போகிறாங்க. அதானே நம்ம அவ்வளோ நல்லவனுங்க இல்லையே. யாரு உண்மையாகவே எனக்கு முதல் தடவையாக வந்த மாதிரி தான் ஞாபகம். இந்த இடத்துக்கு இதுக்கு முதல் நான் வந்ததே ஞாபகம் இல்லை எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு வகையான சந்தோஷம்தான். புது புது அனுபவமாக இருக்குது இந்த மாதிரி ரோட்டெல்லாம் பார்க்கும்போது. நம்மளோட கிராம வழியே இப்படியான ஊர்கள் இருக்கும்போது பக்கத்துலேயே. ஆனால் எங்கே தான் இந்த ரோட்டு போய் ஏற போகுது தெரியல. இப்படி போய்கொண்டே இருக்கும். எந்த சந்திக்கு போகிறோம்? ஏறுனா சரி, ஏறும் தானே 39 சந்திக்கு. நீங்கள் சொல்ல சரி சரியா, நீங்கள் சொல்கிறதுக்காக நான் போகிறேன் வாங்க. இங்கே பெரும்பாலான வீடுகள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி தான் இருக்குது. பக்கத்தில் நெருக்கமாக இல்லை, நம்மளோட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை, தள்ளி தள்ளி தான் இருக்குது. இங்கே கூடுதலாக இங்கே வயல் வெளியில் தான், ஃபுல்லாக வயல் காணிகள் மட்டும் தான் கூடுதலாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரோ மேயிறான் கடந்து தண்ணிக்குள்ளே நீந்துறான். அது சார் நான் லீவில் போயிட்டேன் ப்ரோ. நீ தான் அதுக்கு ரெண்டா இருக்கு. நான் கிரீம் போடுறேன் இல்லையே. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு வாடி இருந்து அந்த வாடிக்குள்ளே வச்சு சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். கிராமங்களை ரசிக்கிறதே ஒரு சுகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய கேள்வியை கேட்குறது மறந்து போயிட்டேன். உங்களோட ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயில்கள் திறந்துருந்தா கண்டிப்பாக இந்த கடைசி நாளுகள் அப்படி இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். கடை இருக்குன்ற 8 கடை அங்கே கூட்டி வச்சிட்டீங்களா? கடையை தான்டா காணல. இந்த தான் இருக்கு ஒரு கடை. இப்போ பார்த்துட்டு வரியா? தண்ணி திறந்துட்டுருக்காங்க காய்ஸ், வந்து குளிங்க யார் வேணாலும். சேஃப்டியா? பின் குறிப்பு சேஃப்டியா? அதுதான் சேஃப்டியா. கம்பெனி பொறுப்பு இல்லை. பிறகு கம்பெனியே இல்லை. கம்பெனி எழுத்து மூடிட்டு ஆக்கள் இல்லாமல் ஓடிடும் போகிறோம் நாங்கள். என்ன இயற்கை. இதில் எப்படி ப்ரோ? வேறு லெவலில் இருக்குது அப்படியே. எப்போ குளிச்சு நம்ம கடைசியாக இப்போ ஒரு மாதம் இருக்குமாடா? 3 மாதம் கூட இருக்கோண்ணே. மறுபடியும் தண்ணி திறந்துருக்காங்க. இப்போ தான் டீம் குளிச்சுட்டு போகுது போல. ஒரு டீம் இருக்குது, ஒரு டீம் போயிருக்கேனே. அந்த ஒரு டீம் சூட்டி போகிற கடைக்கு கொடுத்த இருங்க பாய். இறங்குங்க பாய். இறங்க மாட்டீங்களா பாய்? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வழியாக 39ஆம் காலனி குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இடத்த இங்கே தண்ணி ஓடி வருது. சும்மா வெயிலுக்கு குளிச்சாம வேறு லெவலில் இருக்கும். இங்கே ஒரு ரோட்டில் படுத்துக்க காண்டோ. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி படுத்துக்காம பாத்தியா? ஆல்ரெடியாக வந்து அந்த ரோட்டை நாசமாக்கி வச்சுக்கான 3 பேர். இங்கே ஃபுல்லாக வயல்.
0.5ல் பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன பாரு திரும்பி குளிக்க போறியா? இங்கே வருது. எங்கே இருந்த தண்ணி வருது பாருலாம். இங்கே இருந்தால் தண்ணி வருது. பாட்டா போல என்ன சுடுதுரா. நாங்கள் கரைக்கு போகட்டேன். பாட்டா போட்டோம் எல்லா இடத்த கிடைக்கு பாட்டா. இங்கெல்லாம் ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க. அந்த விதைக்கிறதுக்காகத்தான் இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு போகிறதுக்கு திறந்து விட்ருக்காங்க. அந்த தண்ணி வந்து அப்படியே திறந்து வயல் வழிகளுக்கு போவோம். அப்படியே நிறைய இடங்களுக்கு இங்கே திக்கோட, தும்மங்கனி, கழுவந்தன்வேலி, கட்சேனை, அப்படி நிறைய ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருந்து தான் இந்த தண்ணி போகும். ஐயா பார்த்திங்கன்னா குளிக்க போகிறாங்க. நாங்கள் 2 பேர் 2 அடுப்பில் தான் டக்குன்னு விவரிக்கிறோம். ஜீன்ஸுக்கு டக்குன்னு ஜீன்ஸு காஞ்சிட்டு, டக்குன்னு அடிக்கிற வெயிலுக்கு ஜீன்ஸ் எல்லாம் காஞ்சிட்டு. என்னையா குளிக்கியா? குளிங்க குளிங்க. அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கத்தான் வேணும். என்ன அதுக்குள்ள பாஞ்சு அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கத்தான் வேணும். சரிப்பட்டு வராது. ஓ வாங்கி குளிங்க, வாங்கி குளிங்க. என்ன வயலுக்கா போயிட்டு வரீங்க? என்ன என்ன எப்போ தண்ணி வரணுங்க? இந்த நாள் சொல்கிறேன் 3 நாள் இப்போ தண்ணி கூட வரும். சரி ஓகே, நம்ம இங்கே இது கிளம்புற டைம் வந்துருந்தேன் ப்ரோ. கிளம்புனே இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு போகுதுண்டு. இங்கேருந்து பல கிராமங்களுக்கு இந்த தண்ணி வந்து போய்கிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி கிட்டத்தட்ட பல கிராமங்களுக்கு இந்த தண்ணி மூலம் தான் போகுது. இங்கே பாருங்க, இந்த தண்ணி தானே நவகிரிந்தாடா வருது. குளம் இருக்கு அடுத்த ரைட். ஏதோ ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் இருந்து கிட்டத்தட்ட நிறைய கிராமங்களுக்கு இந்த வயல்வெளிகளுக்கு
இந்த தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கொண்டிருக்கு. அதனால் அப்படியே தண்ணி திறந்துருக்காங்க. நாங்கள் வீடியோ எடுத்து வந்தேன், அப்படியே யதார்த்தமாக வந்து எடுத்த வீடியோ தான் பெரிய யாருங்க இப்படி இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.